வணக்கம். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கையில் சேர்கின்ற கொழுப்பு பகுதியை குறைக்கக்கூடிய முக்கியமான பயிற்சிகளை பார்க்கலாம். நம்ம இந்த நிலைக்கு வந்துடும். வந்துட்டு கை எப்படி வைக்கிறோம். இதுல ஒரு 10 எண்ணிக்கை ரொட்டேஷன் செய்யறோம், ரிவர்ஸ் செய்யறோம், திருப்பி இன்னொரு செட்டு செய்யறோம். இப்போ கைகளை இங்க கொண்டு வரோம். இங்க வந்துட்டு டேர்ன் பண்ணிட்டு இது போல டச் பண்றோம். இதுல கைகள் இங்க கொண்டு போகும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இதுல செய்யும் பொழுது உங்களுடைய கையில் சேர்கின்ற கொழுப்புகள், அதாவது நம்மளுடைய இந்த ஸ்தானத்துல சேர்கின்ற கொழுப்பா இருந்தாலும் சரி, இல்ல இந்த ஸ்தானத்துல இருந்தாலும் சரி, உங்களுடைய மணிக்கட்டு பகுதி பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை, உங்களுடைய எல்போ ஸ்தானமும் ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். ஒரு 10 எண்ணிக்கை. திரும்பவும் இன்னொரு செட்டு செய்யறோம். 2 சுற்றுகள் நம்ம செய்யலாம். இப்ப கையை இங்க வைக்கிறோம். அதாவது உங்களுடைய சோடு ஸ்தானம் இந்த அளவுல இருந்தா போதும், உங்களுடைய தோள்பட்டை அளவுல இருந்தா போதும். இந்த நிலைக்கு வந்த பிறகு இப்படி கொண்டு வரும். இதுல மூச்சு காத்து இங்க இழுப்போம், இங்க மூச்சு காத்து வெளியில வரும். இதுல ஒரு 10 எண்ணிக்கை. இதுல நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, உங்களுடைய தோள்பட்டை வலிக்கும் ரொம்ப நல்லது. இன்னொரு செட்டு செய்யறோம். இப்போ கைகள் இங்க கொண்டு வரோம். வந்துட்டு இந்த நிலை. இதுல ஒரு 10 எண்ணிக்கை. இப்போ இன்னொரு செட்டு செய்யறோம். இடையில பயிற்சிகள் செய்யும் பொழுது இது போல ஒரு டேப் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஓய்வு தரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ கைகள் இங்க கொண்டு வரும். வந்துட்டு இது போல டச் பண்றோம். அதாவது உங்களுடைய நிலை ஃபர்ஸ்ட் இங்க கொண்டு வருமா, இங்க வரும். அதன் பிறகு இந்த நிலை டைரக்ஷன், அதாவது இந்த நிலைக்கு வந்துடுறோம். வந்துட்டு கையை எப்படி கொண்டு போறோம், இந்த கையை இங்க கொண்டு போறோம். அடுத்தது கையை இங்க கொண்டு வரும். இது உங்களுடைய எல்போக்கும் ரொம்ப நல்லது, மணிக்கட்டு ஸ்தானத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய தோள்பட்டைக்கும் ரொம்ப நல்லது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது இந்த இடத்துல கண்டிப்பா கொஞ்சம் பெயின் இருக்கும். பெயின் இருக்கிற நேரத்துல இது போல ஒரு வார்ம் அப் செய்யலாம். இதுவும் ஒரு பயிற்சி தான். எப்படி கொண்டு வரும் இந்த நிலை, அதாவது உங்களால கைகளை எந்த அளவுக்கு பின்னாடி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போனா போதுமான ஒன்று. இதுல செய்யும் பொழுது உங்களுடைய நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது, இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பக்கவாட்டுல செய்கின்ற கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். கழுத்துக்கும் ரொம்ப நல்லது, ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லது, உங்களுடைய இடுப்பு ஸ்தானத்துக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம். உங்களுடைய கைப்பகுதியை பின் ஸ்தானத்துல கொண்டு போறோம். அதாவது இந்த நிலை. இதுல ஒரு 10 எண்ணிக்கை நம்ம நிறுத்தலாம். அப்படியே
இதுல செய்யும் பொழுது இந்த இடம் நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். ஒரு 10 எண்ணிக்கை. அதன் பிறகு இந்த கையை கொண்டு போறோம். இந்த நிலை ரொம்பலாம் கொண்டு போவானா, இந்த லெவல் போதும். இப்போ ஒரு கையா கொண்டு போனோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம 2 கைகளும் பின் ஸ்டார்ட்ல கொண்டு போறோம். இந்த நிலை போதும். இந்த நிலையில செய்யும் பொழுது உங்களுடைய தோள்பட்டைக்கும் ரொம்ப நல்லது. இந்த ஸ்தானத்துல இந்த கொழுப்பு பகுதியும் குறையும். உங்களுடைய எல்போவுக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய மணிக்கட்டு ஸ்தானத்துக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நீங்க இந்த நிலை செய்தாலும் செய்யலாம். இப்போ கைகளை இப்படி கொண்டு வரோம். இது போல க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்றோம். இதுல ஒரு 10 எண்ணிக்கை. கைகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய தோள்பட்டை லெவல் இருந்தா போதும். இப்போ பார்த்த பதிவுல உங்களுக்கு எந்த பதிவு சுலபமாக இருக்கோ அந்த பதிவு. ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 10 எண்ணிக்கை நம்ம 3 சுற்றுகள் செய்யலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு 25 எண்ணிக்கை 3 சுற்றுகள் செய்யலாம். இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது உங்களுடைய ஆடை இந்த ஸ்தானத்துல கொஞ்சம் தளர்வாக இருப்பது ரொம்ப நல்லது. நீங்க ரொம்ப டைட்டா போடும் பொழுது வலி கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். நம்ம இந்த பயிற்சிகள் செய்வதற்கும் கடினமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் வெறும் தரையில செய்ய வேண்டாம். பெட்ஷீட்டோ பாயோ மேட்டோ பயன்படுத்துவது என்பது நல்லது. உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தா ஒரு 3.5 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம். பயிற்சிகள் முடித்த பிறகு உணவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல குளிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு 1/2 மணி நேரம் சென்ற பிறகு செய்வது என்பது நல்லது. இதுல செய்யும் பொழுதே உங்களுடைய அதாவது கழுத்து ஸ்தானத்திலிருந்து கழுத்து வலிக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். தோள்பட்டை வலிக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய கை முழுவதும் ஒரு பலப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதாவது நம்மளுடைய பந்தக்கண்டு மூட்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய எல்போ ஸ்தானத்துக்கும் ரொம்ப நல்லது. உங்களுடைய மணிக்கட்டு பகுதிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பதிவாக நம்ம இதை பார்க்கலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாதவிடாய் காலங்கள்ல இந்த பயிற்சிகள் என்பது செய்ய வேண்டாம். நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.